துபாயில் அபுதாபிலலாம் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் போர் அடிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நடந்துகிட்ருக்கிற போர் தான். ஆனால் என்னன்னு தெரில, இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அதில் தான். டெய்லி ஏதோ ஒரு மெசேஜ், அது இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்து பார்த்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. நம்மளும் அது எவ்வளவோ பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் அதான் சொல்கிறேன், எப்போவோ சொல்கிறது தான், நியூஸ் சேனலை பார்க்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேக்லைன் வந்து என்ன இருக்குன்னா, உண்மை உடனுக்குடன், உண்மையின் உரைகள் சம்திங், அப்புறம் அந்த மாதிரி உண்மை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டேக்லைன் வந்து அந்த உண்மை அப்படின்னு இருக்கும். நான் கூட நிறைய டைம் யோசிப்பேன், என்ன ரீசனுக்காக வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மை அங்கேயாவது இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி, ஓகே, நம்ம வந்து அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகணும். ஓகே, இப்போ வந்து இந்த டெமோ ஐடி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட்டோட ஃபுல்லி ஆட்டோமேட்டடோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க, இன்வெஸ்டர் பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று வரைக்கும் இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இல்லை நான் வந்து என்னோடய சிஸ்டத்தில் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே ஒரு 30-40 ரெக்வஸ்ட் வந்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட இஏ பர்ச்சேஸ் பண்ணவங்களே நியர்லி க்ளோஸ் டு ஒரு 50 இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, புதுசாக வரவங்களும் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளது 50 MT5 எல்லாம் தாங்காதுங்க நம்ம சிஸ்டம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ லைவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அக்கௌண்ட்டோட ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி, ஓகேங்களா, அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த மொபைலில் இப்படி காமிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. நான் வேணால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். பட் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறத விட ஒரு ஈஸியஸ்ட் வே என்னென்னா, நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் போயிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அக்கௌண்ட், இப்போ 7161 முடிகிற அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ GBP/USD ஒரு ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பட் GBP/USDயில் நம்ம வந்து சில ட்ரேட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த ஒரு 10 டேஸில் நம்ம பண்ண ப்ராஃபிட் வந்து 1% GBP/USDயில் மட்டும், அதுவும் பை எடுத்து. இப்போ உங்களுக்கு தெரியும் GBP/USD ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் மேலே ஏறல. ஸோ அதுலேயே வந்து நம்ம வந்து 1% பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் ஃபர்தராக மூவ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம GBPலேயே வந்து ஒரு 5% வரைக்கும் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு இன்றைக்கி காலையில் ஒரு 9% வரைக்கும் பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் ஃப்ளோட்டிங் லாஸ் வந்து இருக்குது, 2060 இருக்குது இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஈக்விட்டி. இதே தான் நீங்கள் லைவ்லேயே வந்து பார்த்துட்ருப்பீங்க. நான் சொல்லியிருந்தேன் இப்போது $100 ப்ராஃபிட்டு ப்ளஸ் இது வந்து ஒரு 160, ஓகேங்களா. இன்னொரு $40 நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா 10% ரீச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் போய்ட்டு நம்மளோட ஆல்கோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த அக்கௌண்ட்டில் இன்னையிலேருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட், அண்ட் நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டட். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள்